நாளைக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. இளம் பிள்ளைகள் இருக்க வீட்டில் எல்லாம் பெற்றோர்கள் படபடக்கிற டைம். உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு தேர்தலை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. யார்? இளம் வயதுடைய பிள்ளைகள் இருக்க வீட்டில் உள்ள பெற்றோர்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. தேர்தல் வெற்றி தோல்வி யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் எல்லாம் இருந்துச்சு. சிலவங்க இந்த தேர்தல் இவங்க வருவாங்க, இந்த தேர்தல் இவங்க வரமாட்டாங்க, அந்த ஒரு சின்ன ஒரு இதில் அப்படியே கடந்து போயிடும். ஆனால் இந்த தேர்தல் நாளைக்கு வர ரிசல்ட்டை பார்த்து அவங்க வேட்பாளர்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெற்றோர்களும் பயப்படுறாங்க. சில பெற்றோர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு பயம் இருக்குன்னு பாருங்கள். நண்பா நண்பீஸ், அது விஜய் ரசிகனாக இருந்தாலும் சரி, திமுக ரசிகனாக இருந்தாலும் சரி, அதிமுக ரசிகனாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் ரசிகனாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம். அவங்க இந்த தேர்தல் இல்லாட்டா அடுத்த தேர்தல், அடுத்த தேர்தல் இல்லாட்டா அடுத்த தேர்தல். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். படிக்கிறீங்களா? படிக்கிற வேலையை பாருங்கள். வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போகிற வேலையை பாருங்கள். மற்றபடி இந்த அரசியலுக்குள்ளே ஓட்டு போட்டிங்களா, உங்கள் கடமையை செஞ்சிட்டிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாளைய தினம் என்ன வேணாலும் நடக்கட்டும், அது அரசியல், ஒரு சாக்கடை. அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள்.